சரி ஓகே, நாளைக்கு நைட்டு கிளம்புறோம். நாளைக்கு நைட்டு இந்த டைம்ல கிளம்பிடுறோம். ஓகேவா? எனக்கு வந்து வால்பாறையில வந்து இப்படின்னா ஓகேன்னா இவ்வளவு நேரம் ஓகே. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஓகேன்னு சொல்லி நந்தா. ஓகே ஓகே நான் எவ்வளவு இருக்கு உன்கிட்ட? 3000 இருக்கா? 3000 ரூபாய் வச்சுக்கிறான். 3000 இந்த 1500 ரூபா அந்த மாதிரி எத்தனை எடுத்துட்டு வா, பாத்துக்கலாம். வாங்கிக்கலாம். இந்த பாரு, ஆளாளுக்கு ஒரு 10 ரூபாய் ஒரு 100 பேர்ட்ட கேளு. 1000 ரூபாய் ரவுண்ட் ஆயிடும். பிச்சை எடுக்கிற மாஸ் காட்டுறேன். அவ்வளவுதான். வெயிட் பண்ணிடலாமா? மேக் இட் ஈஸி. அவ்வளவுதான். கோகுல் பண்ணுவோம் ஒருத்தருங்க. அர்ஜென்டா 150 சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு கேட்டுரும் இதுலயே. பேசாம கிளீன் சேவ் பண்ணிட்டு வா. ஒரு சேவ் எடுத்து வா. கிளீன் சேவ் என்ன சேவ் பண்றேன் சொல்றேன். கிளீன் சேவ், அப்புறம் ஏதாவது சேலை ஜாக்கெட் கிட்ட எடுத்து வந்துரு. வந்து போய் நம்ம ட்ரிப் தான் போறோம். நம்மளே மாதிரி நிறைய பசங்க வருவாங்க. சேலை கட்டிட்டு அடி அவ்வளவுதான். வாங்கடா அக்கா வந்துட்டா அப்படின்னு சொல்லி பார்க்க தரமா வருங்க. போகலே, ஒரு மாதிரியா மைண்ட் டிப்ரெஷனா இருக்கு. ஆமா. மூடு சரியில்லைன்னா நான் ட்ரிப்புக்கு நாளைக்கு பிளான் போட்டது, நாளைக்கு ட்ரிப்புக்கு போறோம். பேசின பேச்சுக்கே அந்த மலைக்கே பிடிக்கல, பிச்சுன்னு போடுது. நாளைக்கு எதனா ட்ரிப்பு கேன்சல்னு எதனா ஒண்ணு வந்துச்சோ பெட்ரூம் ஒண்ணு கீழே இருக்காது. அப்புறம் வேற வாழ்க்கை சரியில்லை, என் பைக் சரியில்லை, என் சரியில்லை, என் சிரிப்பு கலுக்குன்ட்டு புது செருப்பு 600 செருப்பு சரியில்லை, எங்க எக்ஸெட் பிரச்சனையா இருக்கு, என் வண்டி சாவர கண்டிப்பா வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு. எங்க அப்பா எனக்கு வேற இப்படி இருந்தே அவன் ட்ரிப்புக்கு வரான். நான் வரேன். கஷ்டத்துலயே நான் வரேன். வருவேன், நான் பிச்சை எடுத்து வண்டி கிராஷ் பண்ணியாச்சு நான் வருவேன். மோட்டிவேஷனல். ஓகே, 2 வண்டிங்க ஸ்கூட்டி டியோ நிக்குது. அவ்வளவுதான். எதுக்கு நம்ம பெரிய வண்டி எடுத்துன்னு போயிட்டு பெட்ரோல் போட்டுன்னு ரொம்ப ஆளாளுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடே சொன்னேன். எங்க அம்மாவோட ஜூபிட்டர் எடுத்துட்டு வந்தேன். மாமாவோட ஆக்டிவா எடுத்துட்டு வந்து டியோ எடுத்துட்டு வந்துடும். மணியும் அம்மாவோட ஆக்டிவா எடுத்துட்டு வந்து அவ்வளவுதான். இது ஒரு நல்ல கேள்வி. பெட்ரோல் மிச்சம். எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பைக்ல எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பைக் டிராவல் பண்ணுவாங்க. நம்ம ஃபேமிலி பைக்ல பண்றோம். 40 அவ்வளவுதான் மாஸ் பண்ணிடலாம். அப்ப நம்ம 1000 ரூபாய்க்கு போட்டோம் 800 ரூபாய் புடிச்சு வந்துருவோம். என்னது போறோம் மாஸ் காட்டுறோம். மலையா நீ ட்ரிப் கேன்சல் பண்ற நின்றோம். ஆமா நீ உண்மை பேச நின்றோம். ஏன்னா வரலடா அம்மா திட்டுறாங்கடா ஏதோ உண்மையை சொல்லிட்டு வச்சுக்கோ. உங்களே அவ்வளவுதான். கன்ஃபார்ம் இல்ல, இவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டானா அருணையும் கொலம்பஸ் நான் கன்ஃபார்ம். நீ கொலம்பஸ் பண்ற, நான் அருண் ஜனாவா பண்ணிக்கிறேன். ஜனா கூட வந்துருவான். மித்த நேரம் போனா வந்துருவான். கொலம்பஸ் ஏதாச்சும் டைட்டா அடிச்சா வந்துருவான். கால் பண்ணி அது காட்சி இல்லடா அடக்க வச்சுட்டு வருவான். அப்படியா? அவன் வந்துக்கோங்க, மூஞ்ச காமிச்சுக்கோ. செல்லக்குட்டி மூஞ்ச காமிச்சுக்கோ. இந்த மூஞ்சி தான் ட்ரிப்புக்கு வரேன்னு சொல்லிச்சு. நாளைக்கு எதனா ஒண்ணு கோலாபடி பண்ணுவான். அப்ப இருந்து பாரு ஒண்ணு செஞ்சிருவோம் பாரு. ஆமா, இவன் எங்க நீங்க வெளியே பாத்தீங்கன்னா இதே கேள்வி நீங்களே கேளுங்க. கண்டிப்பா எல்லாரும் கேட்கல. ஒரு ட்ரிப்பை கேன்சல் பண்றதுக்கு அத வந்து ஒரு மாதிரியா சொல்ல வரலடா. பாக்குறான் சரி, இப்ப கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான்ப்பா, எனக்கு கன்ஃபார்ம். மணி தீனா உனக்கு கன்ஃபார்ம் தானே? இன்னும் சிரிக்கிறான்டா சரி இரி, எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவனுக்கு 2 பேரும் கண்டிப்பா வந்துருவானுங்க. என் ஸ்கூல் மேட், என் ஃப்ரெண்ட், அவன் அங்கதான் வால்பாறையில தான் இருக்கிறான். அங்க ரெசார்ட்ல அவன் வேலை பாக்குறான், மேனேஜரா இருக்கிறான். ஆனா அவனுக்கு வேணா கால் பண்ணி கேட்க. நான் போன வாட்டி 3000 போயிட்டு ரூம் இல்லாம பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பாண்டிச்சேரி சரி, 3000 சரி. அவனுக்கு என்ன கேட்டு பாக்குறேன். ரூம் இப்பவே புக் பண்ணிடுறியா? இப்ப போனா சொல்லி வச்சிடலாம், இன்னைக்கே புக் பண்ண. ஆமா, அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்ல வேண்டியது அப்படின்னு சொல்லுவான். இப்பயே சொன்னா நாளைக்கு என்ன ஒரு நாள் டைம் இருக்குதுல்ல, அவன் அதுக்குள்ள ஏதாவது பேசி ரூம் பாத்து வைப்பான். கரெக்ட் தான். சரி, இவன் கடமைக்கு ரூம் புக் பண்றான். அவன் எல்லாருக்கும் ட்ரிப்புக்கு வரதுக்கு பாத்தீங்கன்னா இல்ல ட்ரிப் அவனா ட்ரிப்புக்கு ரிப்புன்றான். நீ டிப் ஐயோ ரெடி பண்றா. இவன் என்னன்னா இப்பதுல இருந்தே கோளாறு கொடுப்பான்னு சொல்லிட்டு பயமாகுது. நீ வந்து சைலண்டா வேற உங்க சார்பு நீ எதுவுமே பேச மாட்டேது. கேட்டாலும்
சரி அவ்வளவுதான். எனக்கு இப்ப இவன் மேல இருக்கிற சந்தேகத்தோட உன் மேல இப்ப ரொம்ப சந்தேகமாகுது. இப்ப இவனாச்சும் வர சொல்லிட்டு இது பண்ணுங்க, நீ எதுவுமே சொல்லாம மௌனமாகறியா? ஒருவேளை கடைசி நேரத்துல போன் பண்ணாம அப்படியே விட்டுருவியான்னு சொல்லி பயமா இருக்கு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்ச பிறகு போன் எடுக்கலாம் அந்த மாதிரி எனக்கு லைட்டா ஒரு தாட் தோண ஆரம்பிச்சிச்சு. அதான் நான் உங்ககிட்ட கேட்கறேன், இப்ப என்னதான் மைண்ட்ல யோசிச்சுன்னு வந்ததுன்னு நானும் பாக்குறேன். எப்படி இருந்தாலும் எவனாவது கோளாறு கொடுப்பா, எப்படி போகாம இருக்கீங்க? அவன் இப்பயும் வச்சுட்டான், அவன் போனா கொடுப்பான். ஜாலியா ஆகிட்டு இப்பவே நான் போன் அடிக்கிறேன். இது அவன் ஃபோன் பண்ணிட்டோம். இப்ப பாரு அவன் முன்னாடி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்க போறான் அவன். சரியா எத்தனை பேர் போறோம்? 8 பேர் தான் போறோம். 8 பேர் ஒரு room போறோம். ஆளை கூப்பிட்டு ஐடியா கேட்டுக்கிறான். உடலாம் வந்த ஆளெல்லாம் கூட்டினு கிடையாது. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது பாய்ஸ் எடுக்கவே மாட்டேங்கிறான். எடுக்கலையா? ஒரு கப் கூல் ட்ரிங்க் அடிச்சு கட்டாவது கட் பண்ணி விடுறான். வேற சகுனம் சரியில்லையா? சரி நான் போயிட்டு நான் கண்டிப்பா கேட்டு விடுறேன். கன்ஃபார்மா போறான் சொல்லிட்டா கோகுலு. கடைசி நேரத்தை பண்ண வச்சுக்கோ, டவுன்லி மாதிரி இறக்கிறோம். ஆமா இப்படி குத்தி அப்படி ஒரே இறக்கதான் பாத்துக்கோ. வாட் டு நெக்ஸ்ட் பிளான்? இன்னமும் நம்மள ஒரு டீ கடை வச்சேன்னா ஏன்னா இப்ப நம்ம உட்காந்து நிறைய வந்துட்டு போறாங்க. இப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி உட்காந்து நம்ம ஸ்பாட் நல்லா இருக்குல்ல இங்கே உட்காந்துக்கிறதுக்கு. ஏய் எங்க மாமா கடை தான்டா. உங்க மாமா கடை? ஆமாண்டா. எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு போடா ஜாலியா. அதனாலதான் 10 மணி கடை மூடுறவங்க எதுக்காக இன்னும் மூடாமங்கிறாங்க. எங்க மாமா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி பசங்க எல்லாம் வரோம்னா பண்ணிட்டு போறோம்னா சொல்லு. மாமா சாரி மாமா 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 உங்க மாமா வேற என்ன வச்சுக்கிறாரு? நான் அதே மாதிரி ஒரு ஜெயிச்சு ரெண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் கெப்பாசிட்டி அது. நாளைக்கு போற முறைன்றீங்களே, நாளைக்கு என்ன நல்லா இருக்குன்னு வருது. ஆமா அது யோசிக்கல. போன வாட்டே சார்ஜர் எத்தனை வாடான்னு சொன்னா சார்ஜர் வச்சுட்டு வந்துட்டான். நீ ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் போட்டு வேணா ஒரு ஸ்பீக்கர் வாங்கிருமா? ஸ்பீக்கர் ஒரு போன வட்டம் எடுத்துட்டு போன ஸ்பீக்கர் செட்டே ஆகல. ஆமா சவுண்ட் குவாலிட்டி இல்ல மச்சி. நாங்க ஆளுக்கு 50 ரூபாய் போடுறோம். ஒரு 1500 ரூபாய் போட்டு ஒரு ஸ்பீக்கர் 2000 ரூபாய். கேன்சல் பண்றோம் ட்ரிப். 1000 ரூபாய் 1000 ரூபாய் ஆமா ஹெட்செட் எடுத்து நீ மாட்டி ஹெட்செட் மாத்தி நீ அவ்வளவுதான். சும்மா பேசிட்டு கேட்காதான் பட் தனியா வைப்புல இருப்பான். சரி அதான் என்னன்னா எத்தனை நாள்? அது எத்தனை நாளோ மொத்தம் 4 நாளா? கணக்க இவனுக்கு தெரிஞ்சபடி 4 நாள். ரூம் புக் பண்ற பத்தி அவர்கிட்ட கேட்டு எந்தெந்த பிளேஸ்ல இருந்து டூரிஸ்ட் போறாங்க, எந்த நிறைய பேர் எங்க போலியான்னு கேட்டுக்கணும். நிறைய பேர் போவாங்க. ரூம் மட்டும் தான் தெரியும். அப்படியா? அப்போட பின்னாத ரூம் எத்தலமே அங்க டூரிஸ்ட்க்கு தனியா இப்ப கேக்குற மாதிரி இருக்கும்ல, தனியா ஒரு ஆள் இருப்பாங்க. அது அந்த மாதிரி சும்மா விசாரிச்சு அவர்கிட்ட நான் யூடியூப்ல பெஸ்ட் பிளேஸ் ஏற்காடு டூரிஸ்ட் பிளேஸ் ரெடி பண்ணேன். நான் கூட ஏற்காடு இல்லடா வால்பாறை. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அப்ப நாளைக்கு என்ன எடுத்துமா தான் எத்தனை நாளைக்கு தேவையாதான் குத்துமதிப்பா ஒரு 6-7 ட்ரெஸ் செட் எடுத்து வச்சுக்கலாம். ட்ரெஸ் கரெக்டா எல்லாரும் கரெக்டா சார்ஜ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் முக்கியமா பேக் எடுத்து வாங்க. யாரெல்லாம் எடுத்து வரீங்களோ கோகுல் எடுத்து வர மாட்டாங்க. இல்லையா மாட்டு வந்துருவான். கோகுல் பேக்கடா பைக்லயே போயிடலாமா? பைக் எடுத்துட்டு வா. நான் என் பைக் எடுத்துட்டு வர வாய்ப்பு கம்மி தான். என்ன செத்துரும் என் பைக் வண்டி. அப்ப நான் மட்டும் நான் இழுத்து வரணும். கார்ல ட்ரை பண்ணலாமா? போலாம். யாருக்கெல்லாம் இல்ல, 2 கேட்டுக்கலாம். வான் பைக் ஒண்ணு, விக்கி பைக் ஒண்ணு, மணி பைக் ஒண்ணு, 3 பைக் ஆச்சா? ஜனா பைக் ஒண்ணு 4. ஆளுக்கு எப்படின்னு பாத்துட்டு கொலம்பஸ் அதான் அவனும் ஜனா உண்டு. இப்ப 6 பேருக்கு நம்ம 3 வண்டி. ஒருவேளை ஹரிஸ் வரான்னு சொன்னா மொத்தம் 8 பேர் 4 வண்டி கரெக்டா இருக்குது. ஒரு வண்டிக்கு 2 பேரு கரெக்டா இருக்குது. அதான் இப்ப ஹரிஸ் வரேன்ட்டானு கரெக்டா இருக்கும். இல்ல யாராவது ஒருத்தர் கம்மியா வர மாதிரி இருக்கும். 2 4 6. ஓ ஆமா 5 பேர் தான். இல்ல சரி ஆனா இப்ப முடிஞ்சு போச்சு. இப்ப வீட்டுக்கு போறதுக்கு ரெயின் கோட் தாங்க. மழை வருது, வீட்டுக்கு போகணும். அப்படியே போனா நண்டினே ஜாலியா. அவ்வளவுதான். ட்ரிப்புக்கு போறான்னு நினைச்சிட்டே போ. ஆமா தெரியாது. என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா வீட்டுக்கு போவோம். அப்புறம் காய்ச்சல் வந்துட்டுனா நான் நாளைக்கு ட்ரிப் கேன்சல். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. காய்ச்சல் வந்துட்டு அவர் போறது கஷ்டமா இருக்கும். அவ்வளவுதான். நாளைக்கு போறோம், சும்மா மாஸ் பண்றோம். ஏய் நின்ன யோசிச்சுக்கிற நீ ஜாலியா வைப் பண்ணு. நாளைக்கு போறோம், என்ஜாய் பண்றோம். கேட்டு பாக்குறேன்டா. ஆமா வீட்டுல கேட்டு பாக்குறியா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இப்பதான் பிளான் பண்ணிக்கிறேன். கேட்டுட்டு லைன் ரூப்ல அமுட்டு. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.
அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்